யார் பின்னணியில் இருக்காங்க எனக்கு தெரியாது சார். ஏன்னா அவ்வளோ தூரம் நான் வந்து ஜோசியம் படித்தவன் தெரியாது. என்னை பொறுத்த அரசியலுக்கு யாரோனா வரலாம் வந்திருக்காரு. ஆனால் எனக்கு என்னென்னா அவர் வந்து 234 தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்னு இருக்காரு. அது 2021 தான் தேர்தல் வரும். அவர் யாரும் சொல்லிட்டாங்களா நாளைக்கு தேர்தல் வரும்னு சொல்லிட்டாங்களா தெரியல. உள்ளாட்சி தேர்தல் நிற்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற தேர்தல் 2019 இருக்குது, அதில் நிற்க மாட்டார். ஆனால் 2021 நடக்கிற தேர்தல் மட்டும் 236 இடத்துல நிற்பார். அதனால் மேபி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். பிஜேபி வந்து எங்களை எதிர்த்து நிற்கிறாதீங்க 2019 சொல்லிட்டாங்க போல இருக்குது. அதனால் இடத்தோட கண்டஸ்ட் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓவர்டி வந்து 2019 இல்லாட்டி அவருக்கு ஏதாச்சும் செய்தி சொல்லியிருக்கலாம், தேர்தல் வரப்போகுது உடனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உடனே வந்துச்சு 234 தொகுதியில் அவர் நிற்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதான் உண்மை. அதாவது ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காங்க 1996ஆம் ஆண்டு நான் வந்து ஏடிஎம்கே தோற்கடித்தது நானும் ஒருவன் என்று ஒரு விழாவில் பேசியிருக்காங்க. அவர் நான் ஒன்றே கேட்க விரும்புகிற என் நண்பர் தான். 1996ஆம் ஆண்டு வந்து மக்களுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த பீரியடில் மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு இருந்தது. இந்த ஆட்சி வந்து அடுத்து வந்து வரணுமா வரக்கூடாதான்ற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல பேர் தேவைப்பட்டாங்க. இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டோனாலும் காப்பாற்ற முடியாது, அமெரிக்கா போயிட்டார். 40 நாள் பிரச்சாரம் பண்ணேன். எங்கள் வீட்டு கண்ணாடியெல்லாம் உடைச்சாங்க, கல்லெல்லாம் அடித்து எரிஞ்சாங்க. 40 நாள் பிரச்சாரம் பண்ணேன். ஆனால் அவர் தான் வந்து ஏடிஎம்கே வந்து தோக்கடிச்சேன்னு அவர் இன்றைக்கி சொல்லிக்கிறாரு. நிறையா விஷயம் ரஜினி பற்றி நான் பேசணும்னு ஆர்வம் கிடையாது. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச ஒரு பாலிசி சொல்லட்டும். பாலிசி சொன்னப்போ நிறையா கேள்வி அவரை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இன்றைக்கி கேட்டேன்னா அவர் வந்து ரஜினி வந்து ஏதோ குறை சொல்கிறதுக்காக சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. அன்றைக்கி சொல்லிட்டேன், ரஜினி இஸ் மை ஃப்ரெண்ட். பட் பொலிட்டிக்கலாக வந்துட்டார்னா, அரசியலுக்கு வந்து விட்டார், அரசியலில் அவர் கேட்க வேண்டிய கேள்வி நிறையா இருக்குது. 1 கோடி ரூபாய் நதிகள் இணைப்புக்கு தரேன்னு சொன்னார். அதுக்காச்சும் ஒரு எக்ஸ்டேக்கரில் கொடுத்து வச்சிருக்காரா? நதிகளை வந்து இணைக்கிறது மிகப்பெரிய கடினமான ஒன்று. நீங்கள் நேஷனலைஸ் ரிவர்ஸ், நீங்கள் வந்து தேசியமயமாக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பரவாயில்ல. அந்த 1 கோடி கொடுத்தாரா? இன்றைக்கி நடக்க நட்சத்திர கலை விழா சொன்னேன். இனிமேல் நட்சத்திர கலை விழா நடத்தப்படாது. இப்போ ரஜினி இஸ் வெரி ரிச் மேன். நீ 10 கோடி தேவைப்பட்ட ஒரே செக் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாமே, கமல்ஹாசன் கொடுத்துருக்கலாமே. இந்த மாதிரி அது இல்லாமல் எதுக்கு எனக்கு புரியல. ஸோ சொல்கிறத செய்யணும். சொல்கிறத செய்யாமல் நீங்கள் புதுசாக நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் இல்லை டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இன்றைக்கி செயல்பட முடியாமல் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை வர என்றைக்கு வேணால் யார் வேணால் வரலாம். பட் தே ஆர் திங்கிங் திஸ் இஸ் an opportunity. பட் பீப்புள் ஆர் வெரி கிளியர். நீங்கள் வந்து பாப்புலாரிட்டி வச்சுட்டு வரவங்களும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நடிகர்களாக அரசியல் வர மாதிரி கேட்டவங்க இருக்காங்க. பட் அரசியலுக்கு வந்து நீங்கள் செயல்படுறது வேறு. செயல்பட்டீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது வேறு விஷயம். பட் ஆனால் இவ்வளோ நாள் ஏன் வரலன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பல விஷயத்தை நீங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கலாம், நீங்கள் வந்து பேசவே இல்லை. காவிரி இஷ்யூக்கு பண்ணுவீங்கன்னா இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து மேகதாது அணைக்கு வந்து உடனடியாக ஒரு கருத்து சொன்னார். அன்றைக்கி மேகதாதுல வந்து அணை கட்டக்கூடாதுன்னு ரஜினி நீங்கள் சொன்னார், அந்த கூட்டத்தில் சொல்லலை. ஆனால் அரசியலுக்கு வரட்டும், வந்த பிறகு பேசுகிறேன். இல்லை அது தெரிவிக்க முடியாதுல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேட்குறேன், ரஜினி வந்து சிவாஜிராவ் கைக்வாட் அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் போய் நிற்க முடியுமா? அவர் கர்நாடகத்தில் போய் நிற்க முடியுமா? நான் கூட தான் பாப்புலராக இருக்கேன். பழனிராஜா படத்துக்கு நம்ம கேரளாவில் நான் போய் சட்டமன்ற உறுப்பினர் நிற்க முடியாது சார். தோ தி கான்ஸ்டியூஷனலி கேன் ஸ்டாண்ட் எனிவேர் இன் திஸ் கண்ட்ரி. என்னால் வந்து கர்நாடகாவில் நிற்க முடியாது. நான் பாப்புலராக இருந்தால் வந்து மகாராஷ்டிராவில் போய் நிற்க முடியாது. ஜஸ்ட் டோன்ட் யூஸ் திஸ் கிரவுண்ட் டு மேக் யுவர் பாலிடிக்ஸ். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாப்புலாரிட்டி டஸ் நாட் கன்வெர்ட் இன்டு வோட்ஸ். விஜயகாந்த் சாரும் கூட்டத்தை பார்த்துட்டாரு, நானும் கூட்டத்தை பார்த்துட்டேன், குள்ளமணி கூட்டத்தை பார்த்துட்டாரு, வடிவேல் கூட்டத்தை பார்த்துருக்காங்க. கூட்டத்தை பார்ப்பதெல்லாம் வாக்குகளாக மாறாது. தேர்தல் வரும்போது பார்க்கலாம், ஒரு பாலிசி பற்றி இருக்குது, கொள்கைகள் இருக்குது. அதனால் அவர் சொல்லட்டும். சொன்ன பிறகு தான் ஐ ஷுட் கமெண்ட். ரைட் நவ் என்ட்ரி இஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக். நான் 68 வயசுல ஆசை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே விஷாலை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே இளைஞர்கள்லாம் வரதுக்கு வெளிவிட மாட்டீங்களான்னு. ரஜினிகாந்தை சொல்லுங்கள், நீங்கள் வரீங்க, இளைஞர்கள் நாங்கள் தான் இருக்கோமே, ஏன் 234 தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இஃப் யூ டோல் ரஜினிகாந்த் ப்ளீஸ் மூவ், ஐ ஆம் கமிங் அப்படின்னு. அப்படி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். எதிரியுமே யூ ஹேவ் டு ஃபைட் யுவர் வே அப் இன் லைஃப். நீங்கள் வந்து போராடணும், நீங்கள் கஷ்டப்படணும். நீங்கள் எதையும் அடையணும்னா அது வந்து எந்த வயசாக இருந்தானே போராடி மக்களுக்காக பாலிட்டிக்ஸாக இருந்தால் சினிமா நான் உழைப்பால். இது சொன்னாங்க இளையராஜா சொன்னாங்க இல்லையா, பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆர்ட் அப்படின்னு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா முடியும், அதை வெற்றி பெற முடியும். ஸோ வெற்றி அடைகிற மனிதர் யாரும் வழி விட மாட்டாங்க. நீ அவனை முந்திட்டு போகணும். யூ வாண்ட் டு பீட் உசைன் போல்ட், ட்ரெயின். உசைன் போல்ட் வந்து இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பீட் பண்ணுறது ட்ரை பண்ணியிருக்கணும். வீட்டில் உட்காந்து நான் 100 மீட்டர் ரேஸ் நான் வரேன்னு சொல்லக்கூடாது சார். கடந்த 1 வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மற்ற மாநிலத்தை நம்மளை பார்த்து தலைக்குடிகிற மாதிரி இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மத்திய அரசை குறித்தோ மத்திய அரசோட செயல்பாடு சார் தலைக்குடிவு அப்படின்னு சொல்லும் போது நம்மளே வந்து நல்லாது நம்ம எச்சுத்துப்புற மாதிரி. ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் கண்ட்ரி, ப்ரௌட் ஆஃப் யுவர் ஸ்டேட். தவறுகள் நடந்தால் சுட்டி காட்டுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் கேவலமாக நடந்துட்டு இருந்துச்சு அதனால் நான் வரேன்னு சொல்லாதீங்க. இப்போ கேவலமாக நடந்தது 1996ஆம் ஆண்டு எங்கே போனீங்க நீங்களாம்? Why didn't you say anything at that point of time?
நீங்கள் கலைஞர்கிட்ட பழகிட்டு தான் இருந்தீங்க, புரட்சி தலைவர் பல முறையில் போய் பார்த்துருக்கீங்க, திருமணத்துக்குலாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்க. என்றைக்காவது இந்த மாதிரி குரல் கொடுத்துருக்கீங்களா? வரேன்னு ஒரு கால் புக் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க, கால் வரல இல்லையா? அன்றைக்கி ரசிகர்கள்லாம் வந்தாங்க, அன்றைக்கி இல்லைன்னு சொல்லி தான் பிரச்சனையாக இருக்கும். அது ஏன் எப்பயுமே சினிமா ரிலீஸ் ஆகிற போது மட்டும் பேசுகிறாரு? அதுக்கு முன்னாடி பேச வேண்டியதானே? சும்மா கேட்குறேன், சீரியஸாக கேட்குறேன். தெரியல சார், நான் அதுதான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்கான்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், யார் வேணால் வரலாம் சார். அவங்க கொள்கைகள் என்னெல்லாம் பார்க்கணும். அவர் கட்சி இன்றைக்கி ஆரம்பிச்சில்லையே. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையும் சேர்ந்து இவர் தான் வருவார்னு சொல்லிட்டு இருந்தா, let us not try to push somebody who is sitting at home. There are so many people outside in the arena to fight for the people. 21 வருஷமாக நான் இருக்கேன். ஆனால் என்ன வருவேன்னு சொல்லுங்க சார், சொல்ல வரல. ஆனால் let people judge. அவங்க சிந்திக்க விடுங்க. சிந்திக்கிறதுக்கு முன்னாடி டிபேட். ரஜினி வருவார், எதுக்கு தான் ரஜினி வருவாரா வரமாட்டாரன் டிபேட்டு. நாட்டில் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? காவிரி பிரச்சனை தீர்ந்துச்சா தீரல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு டிபேட் வைங்க. தட் இஸ் மோர் ப்ரோஆக்டிவ் அண்ட் குட் ஃபார் த கண்ட்ரி அண்ட் த ஸ்டேட். ஒருத்தர் எங்கேயோ வீட்டில் உட்காந்துருக்கிற வருவாரான்னு கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்கீங்க. எதுக்கு எனக்கு புரியல. என் பத்திரிக்கையாளர் இருந்தாலும் அவங்க சகோதரர்கிட்ட சொல்கிறேன்.